அநேக கிறிஸ்தவ திருமணங்கள் உடைந்து போய் இன்றைக்கு டைவர்ஸில் காணப்படுகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தில் கிறிஸ்தவர்கள் சாய்ஸ் பண்ணும்போது தவறாக சாய்ஸ் பண்ணிடுறாங்க. அழகை பார்க்குறாங்க, அந்தஸ்தை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க, சாதியை பார்க்குறாங்க. அவங்க விரும்புகிறது கிடைக்கிறது. ஆனால் பார்க்க வேண்டியது தேவ சித்தம். அதை மட்டும் பார்க்குறதில்ல. வேதத்தில் சிம்சோன் என்பவன் தேவ சித்தத்தையே கேட்காம திருமணம் செஞ்சான். அந்த திருமணம் ஸ்டாண்ட் ஆகலை, உடஞ்சி போச்சு. ஆனால் ஈசாக்கு தேவனுடைய சித்தத்தை கேட்டு அவன் திருமணம் முடிக்கிறான். தகப்பன் அதற்கு தான் முயற்சி செய்கிறான். ஆபிரகாம், அந்த திருமணம் ஆசீர்வாதமாக இருந்தது. திருமணத்துக்கு தேவையானது அழகோ, பணமோ, சாதியோ, அந்தஸ்தோ இல்லை. திருமணத்தில் நம்ம பார்க்க வேண்டியது தேவ சித்தமா, தேவ சித்தம் இல்லையா. தேவ சித்தம் இருக்கும்போதே அவரே அந்த திருமணத்துக்கு கடைசி வரலும் துணையாக இருப்பார். ஆகவே தான் கானா ஒரு கல்யாணத்தில் இயேசுவை கூப்பிட்டு இருந்தார்கள். அவரை மையப்படுத்தியிருந்தார்கள், முதன்மையாக வைத்தார்கள். குறை வந்தது, ஆனால் அந்த குறைகளை அவரிடத்தில் சொல்லும் பொழுதே ஆண்டவர் அற்புதமாக மாற்றினார். திருமணத்தில் குறை வரதான் செய்யும், இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இருக்கும்போது அதை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். மே காட் பிளஸ் யூ.